ஓம் ஸ்ரீராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம ஷிரடி வீட்டில் இன்றைக்கி பால் காய்ச்ச போகிறோம். பால் காய்ச்சறதோட மட்டும் இல்லாமல் நம்ம கேசரி பண்ண போகிறோம். பாபாவுக்கு பிரசாதம் செஞ்சு பாபாவுக்கு வந்து ஆரத்தி காமிச்சு பூஜை பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 108வது நாள் பாராயணமும் பண்ண போகிறோம். ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி என் கூட சேர்ந்து 108வது நாள் பாராயணமும் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. முதல்ல நம்மளோட வீடை வந்து பாருங்கள். ஷிரடியில் பாபா நமக்கு கொடுத்துருக்க வீடு இதுதான். ஃபஸ்ட்டு இது வந்து ஹால். இதை தான் நம்ம வந்து பூஜை ரூமாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். பாபாவோட சிலை வந்து வாங்கலை, நான் மூர்த்தி வாங்கலை. ஏன்னா வந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம், சிலையெல்லாம் வாங்கி வச்சோன்னா மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு பாபாவோட போஸ்டர் வந்து பெரிய போஸ்டராக நம்ம வந்து வாங்கிட்டோம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சிலை வாங்கினா கூட வந்து இந்த அளவுக்கு பெருசாக நம்ம வந்து வாங்க முடியாது. அதனால் வந்து நம்ம வந்து போஸ்டர் வாங்கிட்டோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? அப்புறம் பூஜை பொருள் எல்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பால் காய்ச்சணும். பால் காய்ச்சிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கேசரி வேறு பண்ணணும். சரி வாங்க, இப்போ நம்ம அப்படியே போகலாம். இது வந்து கிச்சன். இந்த ஏரியா கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கோம். பால் காய்ச்ச பாத்திரம், கேசரி செய்கிறதுக்கு எல்லாம் வாங்கியாச்சு. எல்லாம் ரெடியாக இருக்குது. இது வந்து ரெஸ்ட் ரூம், பாத்ரூம். இது வந்து சின்னதாக ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து சாமி ரூம் வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்தது. ஆனால் இங்கே வேணாம், ஏன்னா இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் நம்ம வந்து ஹால்லேயே தான் நம்ம சாமி ரூம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து பெட்ரூமாகவே யூஸ் பண்ணிக்குவோம் இந்த ரூமை. சரி வாங்க, இப்போ நம்ம பிரதோஷ நேரம் முடியறதுக்குள்ளே நம்ம எல்லாமே செஞ்சாகணும். திங்கக்கிழமை இந்த வீடியோ வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் ஆத்மார்த்தமாக என் கூட நீங்களும் ஒன்றா சேர்ந்து இந்த பூஜையில் கலந்துக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம ஷீரடி வீட்டில் பால் காய்ச்சலாம். ஓகே, இப்போ நம்ம பால் காய்ச்ச ஆரம்பிக்கலாம். பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கு, நல்லா பொங்கட்டும். பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம். முதல் நம்ம ஷீரடி வீட்டில் பால் காய்ச்சிடும். நம்பவே முடியல. கூடிய சீக்கிரமே நம்ம சொந்த வீடு வாங்கி இதே மாதிரி வந்து பால் காய்ச்சுவோம். சரி வாங்க, இப்போ நம்ம பாபா கொடுத்துருக்க இந்த இடத்துல மனசுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக சாமி கும்பிடலாம். ஏன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் நம்ம கிடச்சிருக்கு. நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலுக்கும் நம்ம சாய் குடும்பத்துக்கும். நம்ம சேனல் பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்க ஒவ்வொரு சாய் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நிமிஷத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்களாம் இல்லைன்னா சான்ஸே கிடையாது இந்த விஷயம் நடக்கிறதுக்கு. பால் பொங்க போகுது. பால் நல்லா காயட்டும். பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கு, நல்லா சூடாகி நல்லா பொங்கணும். பாபா நம்ம கூட இருக்கார். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. நான் கனவா நினைவானே தெரில, கூட நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க. நான் இங்கே தனியாக இல்லை. நம்ம சேனல் பார்த்துட்ருக்கேன், இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தரும் என் கூட இருக்கீங்க. அப்படி தான் நான் உணர்கிறேன். நீங்களும் ஆத்மார்த்தமாக என் கூட இந்த விஷயத்தில் கலந்துக்கோங்க. பால் பொங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கேசரி செய்யலாம். கேசரி பண்ண போகிறோம். கேசரி பண்ணிவிட்டு அதை என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வச்சு நம்ம 108 நாள் பாராயணம் வந்து முடிச்சுட்டு ஆரத்தி காமிச்சிட்டு அப்புறம் நம்ம நேராக எங்கே போக போகிறோன்னா துவாரகா மாய்க்கு போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து பாபா வந்து கருப்பு நாய்க்கு வந்து சாதம் வைக்க சொன்னால லட்சுமி கோவில், அங்கே கோவிலுக்கு தான் போக போகிறோம். அங்கே இருக்க பாபாக்கிட்டையும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து இந்த பிரசாதம் எல்லாத்தையும் வந்து கொடுக்க போகிறோம். கேசரி பிரசாதம் எல்லாமே, அதுக்கு பாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. கேசரி பிரசாதம் பண்ணி நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அது எத்தனை பாக்ஸ் வருதோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் கொடுக்கலாம். கேசரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு 108 நாள் பாராயணமும் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஆரத்தி காமிக்கணும். அதுக்கப்புறம் துவாரகா மாய்க்கு போயிட்டு கேசரி பிரசாதத்தை வச்சு பாபாவுக்கு பிரசாதம் வந்து கொடுத்துட்டு பாபா அதை முழுசாக ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவர்கிட்ட சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக நம்ம லக்ஷ்மி கோவிலுக்கு போய் அங்கே இருக்க பாபாக்கிட்டையும் சாமி கும்பிட்டுட்டு லட்சுமி அம்மாட்டையும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து பிரசாதத்தை வந்து கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் வரப்போகுதுன்னு தெரியல, ஏன்னா பாராயணம் மாரி இருக்குது. ஸ்தவன மஞ்சரி முழுசாக வந்து படிக்கணும். 108வது நாள் பாராயணம் ரொம்ப விசேஷம். நம்ம ஆரம்பிக்கும் போது நினைக்கவே இல்லைல்ல, யாரெல்லாம் ஃபஸ்ட்டு பாராயணத்துலேருந்து கலந்துகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். என்னால் அதை உணர முடியுது. ஏன்னா முதல் நாள் பாராயணம் நம்ம ஷீரடியில் ஆரம்பித்தோம். ஆனால் அந்த 108வது நாள் பாராயணம் முடியும் போது நம்ம ஷீரடியில் வந்து ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அங்கே நம்ம தங்குறதுக்கு ஒரு இடமும் பாபா அது கொடுத்து அந்த இடத்துல நம்ம பால் காய்ச்சி சாமி கும்பிட்டு கேசரி பண்ணி இது எல்லாம் செய்ய போகிறோங்கிறப்ப கனவா நிஜமானே தெரியல.
பால் பொங்க போகுது. நான் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாலும் பால் பொங்க விட்டுருவேன். சரி இருங்க, கொஞ்சம் நேரம் பால் பொங்கணுன்னு உங்கள்கிட்ட பேசுகிறேன். பால் பொங்க போகுது. சாமி கும்பிட்டுக்கோங்க. ஓம் சாய்ராம். சாய்ராம். சந்தோஷமாக இருக்கேன், எப்படி சொல்கிறதுனே தெரியல. கூட யாராவது பக்கத்தில் இருந்தால் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவோம், அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன். பால் பொங்குது, பால் பொங்குது. நல்லா பொங்கிடுச்சு. நல்ல வேலை, கீழே கொட்டிட்டோன்னு நினச்சேன், கொட்டல. பாபா பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப நாள் ஆச்சா பால்லாம் காய்ச்சி. வீட்டில் எல்லாமே வீட்டிலே செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா. ரொம்ப நாள் ஆச்சு கிச்சன் பக்கம் போய். ஓகே, நல்லா பொங்கிடுச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சு இன்னொரு வாட்டி இது பண்ணலாம். ஓகே, 3 டைம்ஸ் நல்லா பொங்க வச்சாச்சு பாலை. இப்போ நம்ம கேசரி பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, அப்புறமா கேசரி பால் எல்லாம் பாபாவுக்கு வந்து கொடுக்கலாம், நம்மளோட சாயப்பாவுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம கேசரி வந்து இந்த பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். எல்லாம் புதுசு, பாபாவுக்காகவே வாங்கினது. நம்ம சாய் குடும்பத்தோட வீட்டுக்காகவே இன்றைக்கி தான் வாங்கினோம். கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஐயோ, கேஸ் ஸ்டவ் ஆனில் இருக்குது, மறந்துட்டேன். சரி, ஓகே, நான் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு திரும்பவும் நான் வீடியோவில் வரேன். கேசரி வந்து இப்போ நம்ம 1/2 kg தான் பண்ண போகிறோம். எதனாலனா ரொம்ப நாள் ஆச்சு கேசரி பண்ணி. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது, குவைத்தில் இருக்கும்போது பண்ணது. அதனால் எப்படி பண்ணணும்னு மறந்துருச்சு. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சமாக செஞ்சுக்கோ. ஒரு 1/2 kg மட்டும் செய்வோம் இன்றைக்கி. அதுக்கப்புறம் இங்கே தானே இருக்க போகிறோம், அடிக்கடி இங்கே தானே இருக்க போகிறோம் இனிமேட்டு. அதனால் நம்ம திரும்பவும் அடுத்த வாட்டி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யலாம். ஃபஸ்ட்டு நெய் போட்டுப்போம். அமுல் நெய் வாங்கியிருக்கோம் பாபாவுக்காக. நெய் போட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுக்கணும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நெய் போட்டுட்டு நெய் போதும்னு நினைக்கிறேன். எண்ணெய் போட்டுக்குவோம். இப்போ நம்ம முந்திரி போட்டு கொஞ்சம் வறுப்போம். அப்புறம் அடுத்தது திராட்சை. இதெல்லாம் எவ்வளோ மெஷர்மெண்ட் எல்லாமே மறந்துடுச்சு. 1/2 kgக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன் முந்திரி. நெய் கொஞ்சம் சிந்திடுச்சு, தொடச்சிடும். லோ ஃப்ளேமில் தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ முந்திரி நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து திராட்சையை போட்டு வறுப்போம். கிரேப்ஸ், உலர் திராட்சை. திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி இது பண்ணிருந்தாங்க. ஓகே, கிரேப்ஸ் நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்துரும், ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துரும். இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப அப்புறம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அடுத்ததாக ரவா வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிப்போம். நல்லா நெய்யிலே ஃப்ரை பண்ணணும். ஓகே, லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நெய்யிலே ஃப்ரை பண்ணி
வறுத்த ரவாவை வந்து நம்ம இங்கே எடுத்து வேறு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கிட்டோம். இப்போ தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா கேசரி பவுடர் கலருக்கு வந்து சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துடலாம். இப்பயே கேசரி பவுடர் தான் இங்கே கிடைக்கவே இல்லை. அது கேட்குறதுக்குள்ளே எப்பா எத்தனை கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. ஒரு கடையில் கூட கேசரி பவுடரே இல்லை. இங்கே கேசரி பவுடருக்கு தான் ரொம்ப நேரம் ஆனிச்சு. கடைசியாக 4 மணிக்கு தான் கிடச்சிது கேசரி பவுட்ரு. கலர் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோமோ, மெஷர்மெண்ட்லாம் தெரியல. பழக தானே வரும். சரி, தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் கலர் ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்கு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரவாவை வந்து அப்படியே நம்ம போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணணும். இப்போ என்னென்னா ரவா போடும்போது தண்ணி சூடாக இருக்கும்போது ரவாவை போட்டோம்னா அப்படி கெட்டியாயிரும்னு சொல்லுவாங்க. அதனால் வீடியோ எடுத்துக்கிட்டே என்னால் வந்து பண்ண முடியாது. அதனால் ரவாவை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நல்லா கலர்ஃபுல்லாக கேசரி ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் இது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கட்டி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கரைச்சி விடணும். ஓகே, எதுவும் கட்டி ஆகலை. 6 வருஷத்துக்கு அப்புறம் செய்கிறேன். நினச்சி கூட பார்க்கல. குவைத்தில் இருக்கும்போது பாபாவுக்கு வந்து கேசரி பண்ணேன். இப்போ ஷீரடியில் வந்து பாபாவுக்கு வந்து கேசரி செய்வேங்கிறப்ப எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்களே, அது இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நல்ல வேளை இந்த பாத்திரத்தில் நம்ம 1 கிலோ வந்து போடலை. 1 கிலோ போட்டிருந்தோம்னா இந்த பாத்திரம் வந்து 10 இருக்காது. சரியாக இருக்குது. 1/2 kg தான் செய்ய முடியும் போல். பொறுமையாக வாங்குவோம், நம்ம பெருசாக வாங்குவோம். ஏன்னா இங்கே நம்ம அன்னதானம் பண்ணுறதுக்கெலாம் நம்மளே சமைக்கலாம்ல. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கணும், ஏலக்காய் சேர்க்கணும், அப்புறம் வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு அதெல்லாம் கடைசியாக பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணோம், ஒரு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து வேக விடுவோம். 10 நிமிஷம் வேக வச்சா அடி பிடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கிண்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வெந்திருக்கும் இப்பயே, ஏன்னா நம்ம சுடுதண்ணியில் தான் ரவா வந்து போட்டோம், நல்லா வெந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கூடவே ஏலக்காவையும் போடுவோம். ஏலக்காய் பவுடர் வந்து கிடைக்கல, அதனால் ஏலக்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி முடுக்கி வச்சுருக்கேன். அப்படியே கொட்டிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போட்டு கிண்டி விட சொன்னாங்க. கொஞ்சம் நெய் போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இன்னும் கொஞ்சம் போடலாம். இப்போ ஏலக்காய், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை ஒவ்வொரு கப்பாக போடலாம். மொத்தம் 3 கப்பு ரவா எடுத்தோம், அதனால் ஒரு 4 கப்பாவது நம்ம வந்து சேர்க்கணும். குறைஞ்சது 3லேருந்து 4 கப்பு சர்க்கரை வந்து சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் ஒரு கப் மட்டும் சேர்த்துக்கோம். மெஷர்மெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா 1/2 kgங்கிறது 3 கப்பு வந்துச்சு ரவா. அப்போனா
3 கப்பு, அதாவது 3 டம்ளர் கணக்கில் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் போட்டாச்சு. இன்னும் ஒரு 2 இல்லைனா ஒரு 3 போடுவோம், இல்லைனா ஒரு 3.5 போடுவோம். இப்போ அடுத்தது இன்னொரு கப்பு சுகர் போடுவோம். நல்லா அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகுறது நல்லா தெரியுது, நல்லா பாகு மாதிரி வருது. சுகர் போடும்போதும் கட்டி ஆகுது. அப்போ நம்ம நல்லா அதை என்ன பண்ணணும், கட்டி ஆகாமல் வச்சுக்கிறோம். லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. கொஞ்ச நேரம் கிண்டிட்டு நம்ம இன்னும் ஒரு கப்பு இல்லைனா ஒரு 1.5 கப்பு சேர்ப்போம். 2 கப்பாக சேர்த்துருவோம். 4 கப்பு சுகர் போடுவோம், நல்லா இனிப்பாக இருக்கட்டும். இப்போ 3வது கப்பு சுகரை சேர்த்து கிண்டி விடுவோம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. அப்படியே இன்னும் ஒரு 3/4 டம்ளர் சேர்த்துக்குவோம். 3 டம்ளர் போட்டோம். 3 டம்ளர் ரவாவுக்கு வந்து நம்ம 3 டம்ளர் சுகர் சேர்த்துட்டோம். எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஒரு 3/4 டம்ளர் சேர்த்துக்குவோம். கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். அப்படி இப்படின்னு நல்ல வேலை, ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது, கேசரி ஒழுங்காக வருமா வராதா பயந்துக்கிட்டே இருந்தால் 1 கிலோ ரவா வாங்கி வச்சுருந்தேன். சரி 1 கிலோ வேணாம், சுகரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டேன். சரி ஃபஸ்ட் டைம் செய்கிறோம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் செய்கிறோம், ஏதாவது மிஸ்டேக் ஆனிச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. மொதல் சாமி கும்பிட்றோம் ஷீரடியில், நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் பயம் இருந்தது. அதனால தான் சரி 1/2 கேஜி அப்படின்னு முடிவு பண்ணேன். நல்ல வேலை இந்த பாத்திரம் பாருங்களேன் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1/2 கேஜி போட்டிருந்தேன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் வெறும் பால் வச்சு மட்டும் தான் சாமி கும்பிட்டுருக்க முடியும். நல்லா கட்டியாக ஆகுது. நல்லா மசிச்சு விடணும். பொறுமையாக பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் சாமி கும்பிட்றதா நினச்சிக்கோங்க, நீங்களே கேசரி செய்கிறதா நினச்சிக்கோங்க. அதான் நல்லா சொல்ல முடியும். ஆத்மார்த்தமாக நீங்கள் நினச்சிக்கோங்க. கூடிய சீக்கிரமே உங்களுக்கும் இந்த மாதிரி அமைப்பு வரும். நீங்கள் எல்லோரும் உங்களோட வீட்டில் சொந்தமாக வீடு கட்டி பாபாவுக்கு வந்து சாமி கும்பிடுவீங்க. சொந்த வீடு இல்லாதவங்க, சொந்த வீடு இருக்கிறவங்க ஷீரடியில் அடுத்ததாக இன்னொரு வீடு வாங்குவீங்க. அப்போ இதே மாதிரி பாபாவுக்கு நீங்களும் கேசரி பண்ணுவீங்க. துவாரகாமாய்க்கு எடுத்துகிட்டு போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு பாபா சொன்ன மாதிரியே என்ன பண்ணுவீங்க, கருப்பு நாய்க்கு பாபா சைட் சாதம் வைக்க சொன்னார்ல, அந்த கோயிலில் போய்ட்டு இங்கே பிரசாதமும் கொடுப்பீங்க. இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். பாராயணம் பண்ணணும், தவணமஞ்சரி ஃபுல்லாக படிக்கணும். நீங்களே என் கூட சேர்ந்து படிக்க போகிறீங்க. சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கும். நெய் சேர்த்துட்டு கூடவே என்ன பண்ணுவோம், நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல இந்த முந்திரி திராட்சை, இதையும் நம்ம வந்து அப்படியே இதில் போட்டுருவோம். ஒரு நிமிஷம் இருங்க, போட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளறி விடுவோம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் பாபாவுக்கு ஸ்பெஷலாக. அது பரவாயில்ல, முந்திரி திராட்சை எல்லாம் கரெக்டான ரேஷியோவில் தான் போட்டிருக்கோம். ரொம்ப இல்லாமலும் போயிடக்கூடாது, ரொம்ப அதிகமாகி திகட்டவும் கூடாது. என்னென்னா இப்போ நம்ம அந்த எண்ணெய்லாம் சேர்க்காமல் நெய்லேயே செய்கிறோமா, அதான் திகட்டுமான்னு பயமாக இருக்கு. திகட்டாமல் இருக்கணும். ஏன்னா கொடுக்குறோம்லாம் நம்ம வெளியே பக்தர்கள் வாங்கி சாப்பிடும்போது திகட்டக்கூடாது. அவங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் திகட்டிடும்.
டேஸ்ட்டும் பார்க்க முடியாது சாமிக்கு செய்கிறதுனால. ஓகே, ஒட்டாமல் தான் வருது. நெய் இப்போயே மேலே ரொம்ப அதிகமாக தெரியுது. இதுக்கு மேலே நம்ம நெய் போட வேணாம், ரொம்ப திகட்டிடும். சரி, இப்போ கேசரி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாபாவுக்கு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணுவோம். அப்படியே கட் பண்ணுங்கள். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என் கூட சேர்ந்து சாமி கும்பிடலாம். அடுத்தது இப்போ நம்ம வந்து பாராயணம் பண்ண போகிறோம். பாபாவுக்கு பிரசாதம் ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், 108வது நாள் பாராயணம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தாய்நாத ஸ்தவனம் வச்சுட்டு என் கூட சேர்ந்து இப்போ நீங்களும் வந்து படிக்க போகிறீங்க, கேட்க போகிறீங்க. முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து பாபாவுக்கு வந்து ஆரத்தி காமிச்சிட்டு பிரசாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு துவாரகாமாய் பாபாவில் வச்சு சாமி கும்பிட்டுறதுக்கப்புறம் பாபா கிட்ட அனுமதி வாங்கிட்டு நம்ம நேராக லட்சுமி கோவிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு பிரசாதம் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா துவாரகாமாய் வெளியிருந்தே கொடுப்போம். பார்ப்போம், அங்கே போனதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். பாபாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நம்ம சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாமி கும்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். கேசரி வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. நம்ம காய்ச்சின பால் இங்கே இருக்குது. பழம் வச்சாச்சு. பால், பழம், ஸ்வீட்டு 3மே இருக்குது. அப்புறம் தண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முதல் டைமாக அவசரமாக வந்து செய்வோம். இதுதான் முடிஞ்சது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பிரசாதத்தை எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிப்போம். கொண்டு போய் கொடுக்கணும்ல. இதை பேக் பண்ணி ஆரம்பித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாராயணம் பண்ணிவிட்டு ஆரத்தி பாபாவுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம துவாரகாமாய்க்கு போகலாம். சரி வாங்க, இப்போ நம்ம பேக் பண்ண ஆரம்பிப்போம். எத்தனை பாக்ஸ் வரும்னு தெரியல. பாக்ஸ் நிறையா இருக்குது. ஸ்பூனும் இருக்குது. ஸ்பூனோட தான் கொடுக்க போகிறோம் நம்ம. சரி, நான் இதை அப்படியே பேக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு கையில் பண்ண கஷ்டமாக இருக்குது. 18 பாக்ஸ் வந்திருக்கு பிரசாதம். இப்போ நம்ம ஸ்பூனையும் இதிலே அப்படியே ஒட்டி வச்சுருவோம். ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா மக்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு சௌகரியமாக இருக்கும். சரி, ஸ்பூன் எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். நம்ம இப்போ பாராயணம் பண்ண போகிறோம். பாராயணம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாபாவுக்கு வந்து ஆரத்தி காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம துவாரகாமாய்க்கு போக போகிறோம். சரிதான், எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து விளக்கு ஏற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து பாராயணம் பண்ண போகிறோம். பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றுன மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஊதுபத்தி மட்டும் காமிச்சிடுவோம். பாபாவுக்கு காமிச்சிட்டு ஊதுபத்தி காமிச்சிட்டு நம்ம வந்து பாராயணம் பண்ண ஆரம்பிக்கலாம். பாபாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. நான் மனசுலேயே பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாபா எப்படி சாயி கனவா நிஜமான்னு தெரியல. எத்தனை வாட்டி செத்துனேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அந்தளவுக்கு. சரி பாபா, நான் இப்போ 108வது நாள் சாய்நாத் தமணமஞ்சரி படிக்க போகிறோம். நாங்கள் எல்லாம் நான் படிக்க போகிறேன். என் கூட சேர்த்து இன்னும் நிறைய பேர் படிக்க போகிறாங்க. உலகத்தில் எங்கெங்கேருந்தோ இந்த வீடியோ மூலமாக எல்லோரும் பார்த்து ஆத்மார்த்தமாக வந்து கனெக்ட் ஆக போகிறாங்க. நீங்கள் ஏற்றுக்கணும். விநாயகருக்கு காமிக்கவே இல்லை. நம்ம விநாயகருக்கு காமிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஓகே மறந்துட்டேன் பாபா. சந்தோஷத்தில் ஒன்றும் புரியலை. சரி பாபா, நான் வந்து படிக்க போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து படிங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ எல்லோரும் முழுசாக வந்து பாருங்கள். 108வது நாள் சாய்நாத ஸ்தவனமஞ்சரி பாராயணம். நீங்கள் இது வரைக்கும், அதாவது இந்த 108 நாள் பாராயணத்தில் நீங்கள் கலந்துக்கலைனாலும் பரவாயில்ல, இப்போ நீங்கள் கலந்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த ஒரு பாராயணத்தை கலந்துக்கிட்டாலே நீங்கள் 108 நாள் பாராயணம் பண்ணதுக்கான அந்த முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். முழு பலனும் கிடைக்கும். நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க. நம்மளோட பாபா நம்ம கூட இருக்கார். எப்படிப்பட்ட விஷயத்தை நடத்தி கொடுத்துருக்காரு பாருங்களேன். ஆரம்பிக்கும் போது நினைக்கல 108வது நாள் பாராயணம் இங்கே பண்ணுவோம் அப்படின்னு. ரொம்ப நன்றி பாபா. என்ன சொல்கிறது. சரி வாங்க, இப்போ நம்ம பாராயணம் ஆரம்பிக்கலாம். பிரசாதம் பாபா கிட்ட வச்சாச்சு. பாபாவுக்கும் பிரசாதம் வச்சாச்சு. விளக்கேற்றியாச்சு. பால், பழம், தண்ணி எல்லாம் வச்சாச்சு. அப்புறம் ஊதுபத்தியும் ஏற்றி பாபா காமிச்சாச்சு. சரி, இப்போ நம்ம 108வது நாள் பாராயணம் கம்ப்ளீட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாம்.
என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க. படிக்க முடியாதவங்க கேளுங்க. ஸ்ரீ சாயிநாத ஸ்தவனமஞ்சரி. ஸ்ரீ கணேசாய நமக. எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவனே, மயூரேச்சவரா, எல்லாவற்றிற்கும் சாட்சியாக விளங்குபவனே, கௌரியின் புதல்வனே, எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனே, பெருத்த வயிறுடையவனே, ஸ்ரீ கணபதியே என்னை காத்தருள்வீர். நீ எல்லா பூதகணங்களுக்கும் முதல்வன், தலைவன். எனவே பூதகணங்களுக்கும் ஈசன் கணேசன். ஈசன் என்றால் தலைவன். எனவே கணங்களின் தலைவன் கணேசன் என அழைக்கப்படுகிறாய். நீ எல்லா சாஸ்திரங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், புனிதமான முகமுடைய பாலசந்திரனே. ஓ சாரதே, வாக்கின் தெய்வமே, நீ வார்த்தைகளுக்கெல்லாம் தலைவி, உலகின் உயிரோட்டத்தின் காரணகர்த்தாவே. நீ படைப்பாளிகளின் இறைவி. நீ எப்போதும் இத்தேசத்தின் அணிகலன், எங்கும் நீக்குமர நிறைந்திருக்கும் எல்லையில்லாத சக்தியே, உலகின் தாயே, உன்னை வணங்குகிறேன். பூரண முழுமையான பரபிரம்மே, மகான்களுக்கு பிரியமானவனே, பண்டரிநாதன் உருவில் வெளிப்பட்ட அவதாரமே, நீ அன்பு கடவுள், எல்லையற்ற கருணையுள்ளம் கொண்டவனே. ஓ பாண்டுரங்கா நரஹரி, பொம்மலாட்டக்காரன் தன் கையிலுள்ள கயிற்றால் பொம்மைகளை ஆட்டுவிப்பது போல் பிரபஞ்சம் எங்கும் நிறைந்து நின்று உலகை ஆட்டுவிக்கும் பொம்மலாட்டக்காரன், உன் மெய்ப்பொருளை உய்த்துணர அறிவியல் ஏடுகளும் புனித நூல்களும் இன்னமும் முயன்று கொண்டுதான் இருக்கின்றன. பாருங்கள், நம்ம படிச்சுட்டு இருக்கும்போதே இங்கேருந்து பூ கீழே விழுந்திருக்கு. மஞ்சள் கலரில் பாபா ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு, மஞ்சள் கலர் பூ போட்டு. மெத்த படித்தவர்களுக்கு நீ வெளிப்பட்டதே இல்லை சக்கரபாணியே. அத்தகைய அறிவற்றவர்கள் வெறும் வார்த்தை ஜாலங்களிலேதான் சிக்குண்டவர்கள். மகான்கள் மட்டுமே உன்னை உணர்வார்கள், மற்றவர்கள் குழப்பமடைந்து உள்ளார்கள். உனக்கு பக்தியோடு கூடிய சாஷ்டாங்க நமஸ்காரத்தை செய்கிறேன். 5 முகங்கள் கொண்ட சங்கரனே, மனித மண்டை ஓடுகளாலான மாலை அணிந்தவனே, நீலகண்டனே, திகம்பர ஓங்கார வடிவானவனே, பசுபதியே. எல்லா நேரங்களிலும் எவருடைய உதடுகள் உன் பெயரை உச்சரிக்கிறதோ அவர்களது உலகியல் துன்பங்கள் உடனடியாக நீங்கிவிடும். ஜடாமுடியை தரித்த சிவனே, உன் நாமத்தின் சக்தி அத்தகையது. உன் பாதங்களை வணங்கி நான் சாயு புகழை கூறும் இந்த துதியை எழுதுகிறேன். இந்த அருட்பணி முழுமையடைய எனக்கு அருள்வாயாக. நீலகண்டா, ஆழகால விஷமுண்ட சிவனே. இப்போது அத்ரி மகரிஷியின் புதல்வரான தத்தாத்திரேயரையும் குலதெய்வமான இந்திரனையும் துக்காராமையும் எல்லா ஞானிகளையும் பக்தர்களையும் பணிகிறேன். சாயிநாதா, உனக்கு வெற்றி கிட்டட்டும். பாவிகளை கடை தேற்றும் கருணையுள்ளவரே, உங்கள் பாதங்களில் என் தலையை வைத்து இருத்தி வேண்டுகிறேன். உன் பாதுகாப்பை எனக்கருள்வாய். நீங்கள் முழுமையான பரபிரம்மம், ஆனந்தத்தின் இருப்பிடம். நீயே விஷ்ணு, மனிதர்களுள் தலை சிறந்தவர். மன்மதனை எரித்த உமையொரு பாகனும் நீயே. நீ மனித வடிவில் தோன்றிய இறைவன், அறிவு என்னும் ஆகாயத்து சூரியன். நீ கருணை கடல். நீ பிறவி பிணிக்கு ஒரு அருமருந்து. நீ ஏழைகளுக்கும் கீழ்த்தட்டு மக்களுக்கும் விரும்பியதை கொடுக்கும் சிந்தாமணிக்கல். நீ உன் பக்தர்களை பரிசுத்தப்படுத்தும் தெய்வம். உலக வாழ்க்கை என்னும் சம்சார கடலில் மூழ்குபவர்களை மூழ்காமல் காப்பாற்றும் ஓடம். நீ அஞ்சுபவர்களின் புகலிடம். நீ இந்த பிரபஞ்சம் தோன்ற முதற் காரணமான பரிசுத்த பேரின்ப பேருணர்வு சைதன்யம். நீ கருணையே உருவானவன். உனது பலவிதமான வெளிப்பாடுகளில் இந்த உலகமும் ஒன்று. நீ பிறப்பற்றவன், சாவும் உன்னை தொட முடிவது இல்லை. என் நீண்ட ஆழமான சிந்தனைக்கு பின் வெளிப்பட்ட கருத்தே இது. பிறப்பு இறப்பு என்பவை அஞ்ஞானத்தால் தோன்றும் வெளிப்பாடே. மகாராஜா, நீங்கள் பிறப்பும் இறப்பும் மற்ற சுதந்திர பறவை. தண்ணீர் நீரூற்றாக தோன்றினால் அதன் ஆதாரம் அங்கு இருப்பதாக அர்த்தமா? ஏற்கனவே அங்கு அது நிரம்பி இருந்தது, பூமியின் உள்ளே இருந்தது, ஊற்றாக வெளியே வந்தது, அவ்வளவுதான். மணற்படுகையில் நீர் ஊற்றாக வெளிப்பட்டதும் அது நீரோடை என்ற பெயர் பெற்றது. அதன் சரியான பெயர் தண்ணீர். அதன் சரியான பெயர் ஊற்று. தண்ணீர் இல்லாவிட்டால் அது வெறும் மணற்படுகையே. அந்த மணற்படுகையில் தண்ணீர் ஊற்றாக வந்தாலும் அல்லது வற்றி போனாலும் தண்ணீருக்கு அதனால் ஒன்றும் ஆவது இல்லை. ஏனென்றால் தண்ணீர் அந்த மணற்படுகைக்கு எந்தவிதமான முக்கியத்துவமும் கொடுப்பதே இல்லை.
ஆனால் அறியாமையால் மணற்படுகையோ நீர் நிரம்பி இருந்தால் அது பெருமைப்பட்டு கொள்கிறது. ஆகையால் நீர் வற்றியவுடனே அது மிகவும் மனவருத்தம் அடைகிறது. இந்த மனித உடலும் ஒரு விதத்தில் அந்த மணற்படுகை போன்றதே. புனித பேரின்ப நிலையை அந்த நீரூற்றின் தூய தண்ணீருக்கு ஒப்பிடலாம். இம்மாதிரி எண்ணற்ற மணற்படுகைகளை மனித உடல்கள் இருந்தபோதிலும் அவற்றில் உள்ள நீர் பேருணர்வு எனப்படும் சைதன்யம் மட்டும் மாறுபடுவதே இல்லை. கருணை உள்ளவரே, நான் உங்களை ஆதியும் அந்தமும் இல்லாதவன், பிறப்பற்றவர் என கூறுவேன். அறியாமை என்னும் மலையை உடைக்க உதவும் இந்திரனின் கையில் இருக்கும் வஜ்ர ஆயுதம். இதுவரை இந்த பூமியில் எத்தனையோ எண்ணற்ற உயிரினங்கள் தோன்றியுள்ளன, இப்போதும் தோன்றிக்கொண்டேதான் இருக்கின்றன. வருங்காலத்தில் மேலும் எண்ணற்ற உருவங்கள் தோன்றத்தான் போகின்றன. அந்த ஒவ்வொரு தோற்றத்திற்கும் ஒரு தனி உருவமும் பெயரும் கிடைக்கும். இந்த உயிர்கள் ஒவ்வொன்றும் பெயராலும் தோற்றத்தாலும் மட்டுமே இவ்வுலகில் அடையாளம் காட்டப்படுகிறது. ஆகையால் அந்த சுத்த பேருணர்வு நிலையை நீ நான் என்று பிரித்து காட்டுவது சரியல்ல. ஏனென்றால் எது இரண்டாக தோன்ற முடியாதோ அதுவே உண்மையில் பரிசுத்த பேரின்ப பேருணர்வு சைதன்யம் எனப்படும். அது ஒன்றே அனைவரின் உள்ளமும் ஆத்மா என்ற பெயரில் உள்ளது. மேலும் உண்மையை சொல்வதானால் அந்த ஒரே ஒரு சுத்த பேரின்ப பேருணர்வு நிலைதான் உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறது. அப்படி இருக்கையில் நீ நான் என்ற வேற்றுமைகள் எவ்வாறு இருக்க முடியும்? நீருண்ட மேகத்தில் உள்ள நீரின் தன்மை உலகெங்கிலும் ஒன்றே. ஆனால் பூமியை அடைந்ததும் வெவ்வேறு தோற்றங்களை நதி, ஏரி, ஊற்று ஏற்கின்றன. கோதாவரி மணற்படுகையில் விழும் நீர் கோதாவரி நதி என்றழைக்கப்படும். அதே சமயம் கிணறு ஒன்றில் விழும் நீருக்கு அந்த சிறப்பு தகுதி கிடைப்பது இல்லை. கோதாவரி நதி மிகவும் புனிதமானது. நீங்கள் அதில் உள்ள நீரை போன்றவர், நாங்கள் குளம், குட்டை, சகதியில் உள்ள நீர் போன்றவர்கள். நம் இருவருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இதுதான். புனித தன்மை அடைந்த கோதாவரி நதி மணற்பரப்பில் மழை நீர் பாயத் தொடங்கும் பொழுது அந்த நீர் புனித தன்மையை அடையும். அதை வெறும் தண்ணீராக மட்டும் கருதினால் அந்த தண்ணீர் தான் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. கோதாவரி நதி தீரம் முழுவதும் புனிதமாக கருதப்பட்டது. பூமியின் அந்த மணற்பகுதி அதன் புனித தன்மையை நிர்ணயம் செய்கிறது. தான் பழகும் மக்களின் தன்மைக்கேற்ப மக்கள் குணம் மாறுபடுகிறது. புனித ஆத்மாக்களின் சேர்க்கையால் அவர்களுடன் சேருபவர்களின் ஆத்மா ஒளிவிட தொடங்குகிறது. இல்லாவிட்டால் அது மாசுபட்டே இருக்கும். நீருண்ட மேகத்தினின்றும் கீழே விழுந்த நீரின் புனித தன்மையை எந்த பூமியின் பகுதி மாற்றவில்லையோ அந்த பகுதியை சாஸ்திரம் அறிந்தவர்கள் கோதாவரி என்று கூறுகிறார்கள். மற்ற பகுதிகளில் விழுந்த நீர் அந்த பகுதியில் உள்ள மண்ணின் குணத்தை ஏற்றுக்கொண்டது, புனித தன்மையை இழந்தது. மேகத்தில் இருந்தபோது பரிசுத்தமாக இருந்த நீர் அசுத்தமாகவும் கசப்பாகவும் உப்பாகவும் மாறிவிட்டது. 6 வித உட்பகைகளை காமம், கோபம், பேராசை, வெறுப்பு, அகங்காரம், பொறாமை அகற்றி புனித உடலெடுத்து வந்த குருதேவா, தங்களை புனித மகான் என்று அழைப்பது சால பொருந்தும். ஆகவே நீங்களே புனித கோதாவரி. நீங்கள் ஆத்மா புடம் போடப்பட்டதாலேதான் நான் உங்களை புனித கோதாவரியாக உருவகம் செய்கிறேன். இயங்கும் அத்தனை படைப்புகளிலும் முதன்மை பெறுகிறீர்கள். பிரம்மா உயிர்களை படைக்க ஆரம்பித்ததிலிருந்தே உலகம் தோன்றியது முதல் கோதாவரி நதி இருக்கிறது. நீர் நிறைந்து பாயும் அந்த நதியில் இன்று வரை தண்ணீர் வற்றியதே இல்லை. ராவணனின் எதிரியான ராமர் கோதாவரி நதியின் கரைக்கு வந்தபோது ஓடிக்கொண்டிருந்த தண்ணீர் இன்று வரை அதே இடத்தில் எப்படி இருக்க முடியும் என்று சற்றே யோசித்து பாருங்கள். கோதாவரி நதியின் மணற்படுகை மட்டும் அதேதான். தண்ணீர் கடலை சென்றடைந்து விட்டது. ஆனால் அந்த கோதாவரி நீர்ப்படுகையுடன் புனிதத்தன்மை மட்டும் என்றுமே மாறாமல் இன்று வரை அப்படியே உள்ளது. ஒவ்வொரு வருடமும் பழைய நீர் வெளியேறி புதிய நீர் அதற்குள் பாய்கிறது. உங்களுக்கு தெரிந்த நியதிதான் அது. ஒரு நூற்றாண்டை ஒரு ஆண்டாக கணக்கிட்டால் அந்த நூற்றாண்டில் தோன்றிய முனிவர்கள் பாயும் நீரை போன்றவர்கள். அவர்களில் மிக பெரிய மகான்கள் அந்த நீரில் தோன்றும் அலைகள் போன்றவர்கள். இந்த புனித கோதாவரி நதியில் முந்தைய நூற்றாண்டுகளில் சனதர், சனந்தனர் போன்ற மகான்கள் வெள்ளமாக தோன்றினார்கள். பிறகு நாரதர், தும்புரு, துருவன், பிரகலாதன், மகாபலி சக்கரவர்த்தி, சபரி, அங்கதன், வாயுகுமாரனான அனுமான், விதுரர், கோபர்களும் கோபியர்களும்,
கிருஷ்ணரின் இடையர் குலத்தவர்கள் வெள்ளமாக தோன்றினார்கள். இவ்வாறு இன்று வரை கடந்த நூற்றாண்டுகள் ஒவ்வொன்றிலும் ஒன்றன் பின் ஒன்றாக மகான்களாகிய வெள்ளம் தோன்றியது. அவற்றை எல்லாம் என்னால் ஞாபகப்படுத்தி கூற முடியவில்லை. சாயிநாதா, இந்த நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டு புனித கோதாவரி நதியில் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நீங்கள் வெள்ளமாக பாய்ந்தீர்கள். எனவே உமது தெய்வீகமான பாதங்களை வணங்குகிறேன். மகாராஜா, நான் செய்யும் தவறுகளை உங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டாம் என மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு எளியவன், அறியாதவன். தீய குணங்கள் கொண்ட என்னை புறம் தள்ளி விடாதீர்கள், கைவிட்டு விடாதீர்கள். மட்டமான உலோகத்தையும் தங்கமாக மாற்றும் சக்தி கொண்ட ரசவாத கல் இரும்பினுடைய இயற்கையான தன்மைகளை பொருட்படுத்துவது இல்லை. கோதாவரி நதி தன்னுள் கலக்கும் சிறு ஓடைகளை திருப்பி அனுப்புவது இல்லை. அநேக தீய குணங்களை என்னுள் கொண்டவன் நான். உங்களது கருணை மிகுந்த பார்வையால் அவற்றை சடுதியில் அடித்து விடுங்கள். இது மட்டும்தான் உங்கள் அடிமையான தாஸ்கனுவின் வேண்டுகோள். ரசவாதக்கல் தொடர்பு ஏற்பட்டும் இரும்பின் இயற்கை தன்மைகள் அளிக்கப்படாவிட்டால் குருதேவா, அது ரசவாத கல்லின் பெருமைக்கு இழுக்கு அல்லவா? என்னை பாவியாகவே இருக்கும்படி விட்டுவிடாதீர்கள். தங்களை குறைவாக மதிப்பிட்டு கொள்ளாதீர்கள். நீங்கள் ரசவாதக்கல், நான் இரும்பு. எனக்கு ஏற்படும் இழிவுகள் தங்களுக்கு ஏற்படும் இழிவுகள் அல்லவா? ஒரு குழந்தை தவறு செய்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அதற்காக தாயார் கோபமடைவது இல்லை. தாங்கள் நினைவில் வைத்து கொண்டு எனக்கு உங்கள் அருளாசிகளை தாருங்கள். சத்குரு சாயிநாதா, நீங்கள் எனது கற்பக விருட்சம். சம்சார கடலை உறுதியாக கடக்க உதவும் சிறந்த கப்பல். சந்தேகத்திற்கு இடமின்றி நீங்கள் ஒருவர் மட்டுமே என்னை கடைத்தேற்ற முடியும். நீங்கள் எனக்கு காமதேனுவாகிய பசு. நீங்கள் சிந்தாமணிகள், ஞானவானில் சூரியன். நீங்கள் நற்பண்புகளின் சுரங்கம். சொர்க்கத்திற்கு ஏறி செல்ல உதவும் ஏனே நீங்கள். புனித செயல்களின் நிறைகள் நிறைய கொண்டவரே, பரிசுத்தமானவரே, சாந்தி மற்றும் பேரின்பத்தின் மொத்த உருவமே, இரண்டாக இல்லாதவரே, வேறுபாடு இல்லாதவரே, அறிவு கடவுளே, குறைகளற்ற முழுமையான அறிவாக உருவெடுத்தவரே, மனிதர்களில் உன்னதமானவரே, சாந்தி மற்றும் மன்னிப்பதின் உறைவிடமே, பக்தர்களின் அடைக்கலமே, என்னை ஆசீர்வதியுங்கள், என்னை ஆசீர்வதியுங்கள். சத்குரு மச்சீந்திரநாதர் கலியுகம் ஆரம்பித்தவுடன் மகாவிஷ்ணுவால் உலகம் உய்ய அனுப்பப்பட்ட 9 நாதர்களில் ஒருவர் நீயே. சிவன் நெற்றிக்கண்ணை திறந்தவுடன் அந்த அக்னியில் தோன்றிய மகாத்மா ஜாலந்தரும் நீயே. நீங்கள் மகாராஷ்டிராவில் தோன்றி பக்தி மார்க்கத்தை பரப்பிய ஞானிகள் நிவர்த்திநாதர், ஞானேஸ்வரர், கபீர்தாசர், ஷேக் முகமது ஏகநாதர். நீங்கள் போதவா, சிவனின் ஓர் அவதாரம். முகமதியர்களுடன் போரிட்டு வென்றவர். தத்தகுருவின் குரு நீங்களே. பண்டரிநாதரின் அடியவர் சாவதா மாலி நீங்கள் உண்மையில் ஆஞ்சநேயரின் மறு அவதாரம். ராமதாசர் நீங்கள் மகாராஷ்டிரா ஞானி. பாண்டுரங்கன் மீது அபகங்கள் என்னும் கீர்த்தனை நிறைய இயற்றிய துகாராம். சாயிநாதா, நீங்கள் முஸ்லிம் ஞானி. ராமபக்தர் சகாராம் நீங்கள் தத்தாத்திரேயரின் மறு அவதாரம். மாணிக் பிரபு, உங்களது இன்றைய அவதார தோற்றம் மற்றும் உங்களுடைய எண்ணற்ற தன்மையை புரிந்து கொள்ள உண்மையில் எனக்கு கடினமாக இருக்கிறது. உங்களது ஜாதி குலம் பற்றிய எதையும் நீங்கள் எவருக்கும் வெளிப்படுத்தியது இல்லை. சிலர் உங்களை முஸ்லீம் என்கிறார்கள், சிலர் உங்களை பிராமணர் என்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை போன்று எண்ணற்ற தெய்வீக லீலைகளை செய்வதெல்லாம் உங்களுக்கு ஒரு விளையாட்டு. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து உயிர்த்துணர்ந்த பல்வேறு மக்கள் பலவிதமான பெயர்களிட்டு அவரை அழைத்தனர். சிலர் அவரை யதுகுலத்தின் அணிகலன் என்றார்கள். சிலர் அவரை மாடுகள் மேய்க்கும் இடையன் என்றனர். யசோதை அவரை பச்சிலம் குழந்தை என்றாள். கிருஷ்ணரின் மாமனாகிய கம்சன் அவரை மகா காலன், உயிரை குடிக்கும் யமன் என்றான். அர்ஜுனன் அவரை எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளவர் என்றான். அவ்வாறே குருநாதா, ஒவ்வொரு மனிதனின் மனநிலைக்கு ஏற்ப அவரவர் எண்ணங்களுக்கேற்ப உங்களுக்கு பெயர்களை சூட்டினார்கள். மசூதி நீங்கள் வாழும் இருப்பிடம். உங்கள் காதுகள் குத்தப்படவில்லை. இந்து மத வழக்கப்படி காதுகள் குத்தப்பட வேண்டும். பாத்தியா ஓதுவதை பார்த்து நீங்கள் ஒரு முஸ்லீம் என்று கூறுவது பொருத்தமானதே. கருணாமூர்த்தியே, அதேபோல் நீங்கள் அக்னியை வழிபடுவதை பார்த்து நீங்கள் ஒரு இந்து என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த வெளிப்புற வித்தியாசங்களை வீண் விவாதம் செய்யும் எண்ணம் கொண்டவர்களே விரும்புவார்கள். உண்மையான ஞானத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் இந்த வெளிப்புற வேறுபாடுகளுக்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள். நீங்கள் பிரம்மத்தின் நிலையில் இருக்கிறீர்கள். ஜாதி குலம் போன்றவை உங்களுக்கு முக்கியமில்லை. நீங்கள் எல்லோருக்கும் மேலான உயர்ந்த குருவாகவும் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவராகவும் இருக்கிறீர்கள்.
முஸ்லிம் இந்துக்களுக்கிடையே பகைமையுணர்வு ஏற்பட்டதால் அவர்களுக்கிடையே இணக்கமான உறவையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்துவதற்காகவே நீங்கள் மசூதியில் அமர்ந்து அக்னி வழிபாட்டை நடத்தி உங்கள் நிலைகளை பக்தர்களுக்கு காட்டினீர்கள். நீங்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். நீங்கள் பிரம்மமே. நீங்கள் உண்மையில் அதுவே பிரம்மமே. நீங்கள் தான் அதுவே. உண்மையில் அதுவே நீங்கள்தான். நீங்கள் உண்மையில் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா 108வது நாள் பாராயணம் இங்கே ஷீரடியில் வந்து நான் பாராயணம் பண்ணுறேங்கிறப்ப என்னால் அப்படியே திக்குது சந்தோஷத்தில். அதனால் கொஞ்சம் திக்கி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். உங்களை பற்றிய வாத பிரதிவாதங்கள், ஊகங்கள், ஆதாரம் இல்லாத கருத்துக்கள் நடமாடும் இடத்தில் என் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் எப்படி கிடைக்கும்? சாயி, என்னை படிக்க விடுங்க. ஆனால் உங்களை பார்க்கும் பொழுது என்னால் மௌனமாக இருக்க முடியவில்லை. வார்த்தைகளால் போற்றுதலை உலக வழக்கில் உள்ள ஒரே வழக்கம். ஆகையினால் உங்கள் அருளாசியுடன் வார்த்தைகளால் எப்படி எல்லாம் போற்ற முடியுமோ அவ்வண்ணமே போற்றி புகழ்கிறேன். கடவுளின் நிலையை விட மகான்களின் நிலை வேறுபட்டு மிக உயர்ந்ததாகவும் இருக்கும். மகான்களின் அருகில் நான் எனது போன்ற எண்ணங்களுக்கு இடமே இல்லை. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது மனசில் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. பாபா படிக்க விடுங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்கிற மாதிரி, இதை நீ ஆரம்பிக்கும் போது உன்னோட குரல் எப்படி இருந்தது, இந்த 108வது நாள் பாராயணம் பண்ணும்போது உன் குரல் எவ்வளவு மாறி இருக்கு, என்னை நீ படிக்க விடுங்க அப்படின்னு நீ என்கிட்ட சொல்கிற. நீ திக்கி படிச்சுட்டு என் மேலே பழி போடுறியா அப்படின்னு பாபா சொல்கிற மாதிரி இருக்கு. என் குரல் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குல்ல. சரி, வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். கடவுளை வெறுத்ததால் இரணியகசிபுவும் விஷ்ணுவால் கொல்லப்பட்டார். ராமனால் ராவணனும் கொல்லப்பட்டான். மகான்கள் கைகளால் இத்தகைய துர்சம்பவங்கள் ஏற்பட்டதே இல்லை. அரசன் கோபிசந்தன் முனிவர் ஜாலந்தரை சாண குவியலுக்குள் புதைத்தான். ஆனால் அந்த நிலையிலும் அரசரின் அந்த செயலுக்காக அந்த முனிவர் வருத்தப்படவே இல்லை. அரசரின் அந்த செயலுக்கு நேர்மாறாக அந்த அரசனை சம்சார சூழலிலிருந்து விடுவித்து அவனை முக்தியடைய செய்தார். மகான்களின் சக்தி இப்படிப்பட்டதே. அவற்றை விவரித்து கூற முடியாது. மகான்கள் சூரியனை போன்றவர்கள். அவர்கள் கருணை ஒளிவிட்டு பிரகாசிக்கக்கூடியது. மகான்கள் சந்திரனை போல் இதயத்திற்கு ஆறுதல் கொடுப்பவர்கள். சந்திரனின் மேன்மையான ஒளிக்கதிர்கள் போல் அவர்களது அருள் ஒளி வீசும். மகான்கள் இதமளிக்கும் கஸ்தூரி போன்றவர்கள். அவர்கள் அருள் அதன் நறுமணம் போன்றது. மகான்கள் சாறு நிரம்பிய கரும்பு போன்றவர்கள். அவர்களின் அருள் அந்த கரும்பு சாற்றினை போல் இனிப்பானது. நிச்சயமாக மகான்கள் நல்லவர்களிடமும் தீயவர்களிடமும் ஒரே விதமாக நடந்து கொள்கின்றனர். இதற்கும் மேலாக பாவிகளிடம் அவர்கள் காட்டும் அன்பு அளவிட முடியாதது. கோதாவரி நதியில் அழுக்கடைந்த துணிகள் சுத்தம் செய்யப்பட வேண்டி வருகின்றன. சுத்தமான துணிகள் கோதாவரி நதியின் என்று வெகு தூரத்தில் பெட்டியிலேயே தங்கிவிடுகின்றன. பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த அந்த துணியும் ஒரு முறை கோதாவரி மணற்படுகைக்கு நன்றாக துவைப்பதற்காக வந்தது தான். இந்த ஊமையில் பெட்டிதான் வைகுண்டம். நீங்களே கோதாவரி. கோதாவரி நதிக்கரையே நம்பிக்கை. எல்லா உயிரினங்களும் துணிகள். 6 விதமான மன விகாரங்களே அவைகளை பற்றியுள்ள அழுக்கு. அவை காமம், கோபம், கஞ்சித்தனம், மதம், பொறாமை, மோகம் என்பவையே. தங்கள் பாதார விண்ணங்களை வணங்குவதே கோதாவரியில் செய்யப்படும் புனித குளியல். எல்லா பாவங்களையும் மன அழுக்குகள் போக்கி சமத்திரயங்களை சுத்தப்படுத்தும். சம்சார வாழ்க்கையில் உழலும் மக்களாகிய நாங்கள் மேலும் மேலும் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே மகான்களின் தரிசனம் பெறுவதற்கு நாங்கள் தகுதியுடையவர்கள் ஆகிறோம். கோதாவரி நதியில் தண்ணீர் நிரம்பியுள்ளது. படித்துறையில் துவைப்பதற்காக துணிகள் வருகின்றன. அவை துவைக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்படாவிட்டால் அது கோதாவரி நதிக்கல்லவா இழுக்கை தேடித்தரும். நீங்கள் அடர்ந்த இலைகளுடன் கூடிய நிழலையும் குளிர்ச்சியையும் தரும் மரம். உண்மையில் நாங்கள் வழிபோக்கர்கள். எங்களை 3 வித துக்கங்கள், இயற்கை இடர்பாடுகளால் வரும் துன்பங்கள், நமது உடலுக்கு வரும் நோய் நொடிகள், அஞ்ஞானத்தால் நிரம்பிவிடும் பாவ மூட்டை எனப்படும் வெயில் சுட்டரிக்கின்றன. கருணாமூர்த்தியை சுட்டரிக்கும் இந்த 3 வித தாபங்கள் வெப்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். குருராயா, தாங்கள் அன்பு மிகுந்த கருணை என்னும் குளிர் நிழல் இந்த சம்சாரம் என்னும் வாழ்க்கை கடலை கடக்க உதவும் தன்மை கொண்டது. மரத்தின் அடியில் அமர்ந்து ஒருவன் சூரியனின் சுட்டரிக்கும் வெப்பத்தை உணர்ந்தால் அந்த மரத்தை நிழல் தரும் மரம் என்று கூற முடியுமா? பாருங்கள், உங்கள் அருளின்றி இந்த உலகில் நல்லது என்பது ஏற்படுவது இல்லை. எனவே தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக சேஷசாயி பாம்பு படுக்கையில் இருப்பவனே அர்ஜுனனுக்கு நண்பனாக, வழிகாட்டியாக மற்றும் ஆன்மீகவாதியாக மாறினார்.
சுக்ரீவனின் அன்பினாலேயே விபீடனன் அரசன் ராமனின் நட்பை பெற்றான். ஸ்ரீ ஹரியும் மகான்கள் மூலமாகத்தான் பெருமை பெற்றார். பிரம்மம் உருவமற்றது, எனவே வேதங்களால் அதை வர்ணிக்க முடியவில்லை. பூமியில் அதை மனித உருவில் தோன்ற வைத்து மகான்கள் அதன் உருவமற்ற தன்மையை மாற்றினர். தாமாஜி என்ற பக்தருக்காக பாண்டுரங்கனை ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறக்க வைத்தார். சோகமேளா தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்தவர் என்ற பக்தருக்காக உலகில் தெய்வமாகிய இறைவனை இறந்த எருமைகளின் உயிரற்ற உடல்களை எடுக்க வைத்தார். மகான்களின் பெருமையை உணர்ந்த இறைவன் தண்ணீர் சுமந்து உழைத்தார். உண்மையில் மகான்கள் எல்லாவற்றையும் தாங்கும் சக்தியும் சச்சிதானந்த பிரபுவுமாகிய இறைவனின் எஜமானர்களே. இறைவனை விட மகான்கள் பெருமை பெரியதல்லவா? இதற்கும் மேலும் சொல்வதற்கு ஏதும் இல்லை. நீங்களே என் தாயும் தந்தையும். ஷீரடி கிராமத்தில் வசிக்கும் சத்குரு சாயிநாதா பாபா, உங்களை எவர் ஒருவராலும் உண்மையிலேயே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்கிற போது சாதாரண மனிதனாகிய நான் எவ்வாறு அவற்றை விளக்க முடியும் என்று கூறுங்கள். எல்லா உயிர்களையும் காப்பாற்ற நீங்கள் ஷீரடிக்கு வந்திருக்கிறீர்கள். மண் அகல் விளக்குகளில் வெறும் தண்ணீரை ஊற்றி அவற்றை எரிய வைத்தீர்கள். மிக குறுகிய மரப்பலகையை தொங்கும் மூஞ்சல் படுக்கையாக்கி உங்கள் யோக சக்தியை உங்கள் பக்தர்களுக்கு காட்டினீர்கள். அநேக பெண்களின் மலட்டுத்தன்மையை முழுவதுமாக நீக்கினீர்கள். உதியின் மூலம் அநேக பேரின் வியாதிகளை குணமடைய செய்தீர்கள். இவ்வுலக சம்பந்தமான துன்பங்களை நீக்குவது உங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. யானை ஒன்று எறும்பை சுமையாக கருதுமா குருராயா? இப்போது இந்த எளியவன் பால் கருணை காட்டுங்கள். திருப்பி அனுப்பி புறம் தள்ளி விடாதீர்கள். மகாராஜ், நீங்கள் அரசர்களுக்கெல்லாம் அரசன். நீங்கள் குபேரனை விட செல்வம் அடைந்தவர். நிச்சயமாக தன்னிகரற்ற வைத்தியர். உங்களை விட மேலானவர் எவரும் இல்லை. மற்ற கடவுள்களை வணங்குவதற்கு தனித்தனியாக பூஜை பொருட்களும் வழிபாட்டு முறைகளும் உள்ளன. ஆனால் உங்களை வணங்குவதற்கு தகுதியான பொருட்களே இந்த உலகத்தில் இல்லை. சூரியனின் ராஜ்யத்தில் தீபாவளியை கொண்டாடுவதென்றால் எவ்விதமான பொருட்களை கொண்டு அதை கொண்டாடுவோம்? சமுத்திரத்தின் தாகத்தை தணிக்க பூமியில் போதுமான தண்ணீர் கிடைக்காது. நெருப்பை சூடாக்குவதற்கு எங்கிருந்து அக்னியை கொண்டு வருவது? ஸ்ரீ சமர்த்த குருராயா, பூஜை செய்யும் உதவ பொருட்கள் யாவற்றிலும் இருப்பது உன் ஆத்மாவை. ஆரம்பம் முதலே அவை உன் ஒரு பகுதியே. மேலே கூறப்பட்டவை எல்லாம் தத்துவார்த்த ரீதியில் கூறப்பட்டவையே, எனக்கு ஏற்பட்ட அடிப்படையில் கூறப்பட்டவை அல்ல. அனுபவங்கள் இன்றி கூறப்படும் வார்த்தை ஜாலங்கள் வீணே. சம்பிரதாய சடங்குகளின்படி உங்களுக்கு பூஜை செய்ய வேண்டுமென்றால் அதனை செய்வதற்கு தேவையான பூஜை சாமான்கள் என்னிடம் இல்லை குருநாதா. கருணையுடையவரை, அடிக்கடி என் கற்பனை திறனின் அடிப்படையில் உங்களுக்கு நான் வழிபாடு செய்கிறேன். அந்த வழிபாட்டை இந்த அடிமையிடமிருந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போது என் அன்பு கண்ணீரால் உங்கள் கால்களை கழுவுகிறேன். உண்மையான பக்தி என்னும் சந்தனத்தை அரைத்து உமக்கு சாந்தாக்கி இடுகிறேன். அழகிய வார்த்தைகளால் எழுதப்பட்ட இந்த துதி எனும் கப்னியை உமக்கு அணிவிக்கிறேன். இந்த புகழ் மாலையை உங்கள் கழுத்தை சுற்றி அணிவிக்கிறேன். என் கெட்ட குணங்களை தூபமாக்கி உமக்கு முன் எரிய விடுகிறேன். தீய குணங்களின் கூட்டுப்பொருளே ஆனாலும் அது எரியும் போது அதிலிருந்து தீய வாசனை எழுவது இல்லை. சத்குருவுக்கு முன்பு இல்லாமல் வேறு எங்காவது இந்த தூபம் எரிய விடப்பட்டால் அங்கெல்லாம் இந்த தூபத்தின் நிலை கீழே கொடுத்த மாதிரி தான் ஆகும். அதாவது சாம்பிராணியை நெருப்பில் போட்டவுடன் அது பொசுங்கி அதில் உள்ள நல்ல மனம் என்ற நற்குணம் அதை விட்டு மறைந்து போகிறது. சத்குருவே, உமக்கு முன் அதை எரிய விட்டால் இதற்கு மாறாக நிகழ்கிறது. தீய தன்மைகள், அழுக்குகள் அக்னியில் எரிந்து விடுகின்றன. உலகம் பார்த்து சந்தோஷப்படும் வகையில் அதன் நற்குணம் அதிலேயே தங்கிவிடும். மனதில் உள்ள தீய குணங்கள் யாவும் எரிந்த பிறகு மனம் மாசற்றதாகிறது. கங்கையில் உள்ள மாசுக்கள் நீங்கியவுடன் கங்கை புனிதமடைகிறது. மாயை மோகம் என்ற தீபத்தை உமக்கு முன் ஏற்றி காட்டுகிறேன். அதன் மூலம் என் மனதை வைராக்கியத்தை அடைய அருள் செய்வீராக குருராயா. பரிசுத்தமான நம்பிக்கை என்ற சிம்மாசனத்தை நீங்கள் என்னுள் அமர்வதற்கு ஆசனமாக உமக்கு தருகிறேன். அதை பெற்றுக்கொண்டு எனது பக்தி என்ற நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பக்தி என்ற நைவேத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதன் சாரத்தை எனக்கு கொடுப்பீராக. ஏனெனில் நான் உமது பால்குடி மாறாத பச்சிலம் குழந்தை. உங்கள் அருட்பாலில் எனக்கு உரிமை உண்டு. எனது மனதையே உமக்கு தட்சணையாக கொடுக்கிறேன். ஆகையால் நான் செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் நான் செய்பவன் என்று உரிமை கொண்டாட முடியாது. ஏனென்றால் நினைக்கும் மனதை தான் உமக்கு அர்ப்பணித்து விட்டேனே. இப்பொழுது பணிவுடன்
கூடிய பிரார்த்தனையோடு உங்களை சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறேன். தெய்வீக சாயிநாதா, தயவு செய்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். 8 பிரார்த்தனைகள். சாயிநாதா, சாந்தமான மனமுடையவரே, அறிவின் சிகரமே, அன்புள்ளம் கொண்டவரே, கருணை கடலே, உண்மையின் உறவிடமே, மாயை என்னும் இருளை அகற்றுபவரே, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட துறவியே, எங்களின் புரிந்து கொள்ளும் திறமைக்கும் அப்பாற்பட்டவரே, அன்பின் இருப்பிடமே, ஷிரடிநாதா, என்னை காப்பாற்றும் ஞான சூரியனே, ஞானத்தை அளிப்பவரே, எல்லாவித நல்ல செயல்களையும் செய்பவரே, பக்தர்களின் மனங்களின் ஒளிரும் பரமஹம்சரே, தங்களை சரணடைந்தவர்களை காப்பவரே, படைக்கும் தொழில் புரியும் பிரம்மாவே நீங்கள், காக்கும் கடவுள் விஷ்ணுவே நீங்கள், 3 உலகங்களையும் பூ உலகம், சொர்க்கம், நரகம், கடைசி லயமடை செய்யும் ருத்திரனும் சிவனும் நீங்களே. நீங்கள் இல்லாத இடமே இந்த பூமியில் ஏது? எல்லாம் அறிந்த இறைவன் நீங்கள், எங்கள் அனைவரின் இதயங்களிலும் வசிப்பவரும் நீங்களே. எனது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அலைகளாக வரும் சந்தேகங்களையும் மனமயக்கங்களையும் போக்குவீராகுக. நீங்கள் பசு, நான் புதிதாக பிறந்த இளம் கன்று. நீங்கள் சந்திரன், நான் சந்திர காந்தக்கல். தங்கள் பாதங்கள் கங்கை நதி. புண்ணியத்தை தருவதால் பணிவுடன் இந்த அடிமை உங்களுக்கு தலை வணங்குகிறேன். உங்கள் கைகளை என் தலைமீது வைத்து ஆசை கூறுங்கள். கவலைகளும் துன்பங்களும் பறந்தோடட்டும். நான் உங்கள் அடிமை. இந்த 8 துதிகளையும் கூறி நான் உங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறேன். எனது பாவங்கள், துயரங்கள், ஏழ்மை யாவும் உடனடியாக விலகட்டும். நீங்கள் பசு, நான் கன்றுக்குட்டி. நீங்கள் தாய், நான் உங்கள் குழந்தை. என் மீது கடுமை காட்டாதீர்கள். நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, மலையகிரியிலுள்ள சந்தனம், நான் முள் அடர்ந்த புதர். நீங்கள் புனிதமான கோதாவரி நீர், நானோ பெரும் பாவி. குருநாதா, உங்கள் தரிசனம் கிடைத்த பிறகும் என்னிடம் உள்ள கெட்ட குணங்கள் என்ற அழுக்கு என் மனதிலேயே தங்கி இருக்குமானால் உங்களை சந்தனம் என்று யார் கூறுவார்கள்? கஸ்தூரியின் அருகாமையில் உள்ள மண்ணும் உயர்வாக போற்றப்படுகிறது. மலரின் தொடர்பினால் தானே அதன் நாரும் தலையில் உயர்ந்த இடத்தை பிடிக்கிறது. மலரால் மனம் பெற்ற நார் போல். மகான்களும் அப்படிப்பட்டவர்களே. அவர்களுடன் தொடர்புடைய எந்த பொருளும் மிகவும் உயர்வாக மதிக்கப்படுகிறது. சிவபெருமான் விபூதி, இளங்கோடு, நந்தி ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டதால் 8 திக்குகளிலும் அந்த பொருட்கள் புகழ் பெறுகின்றன. இடையர்களை மகிழ்விப்பதற்காக யமுனை நதிக்கரையில் உள்ள பிருந்தாவனத்தில் உலகிற்கெல்லாம் இறைவன் தகிகாலா உரியடி விளையாட்டு என்ற விளையாட்டை விளையாடினான். அதுவும் அறிவுடையோர் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகவே பாவியான போதிலும் உங்கள் சேவையில் நான் ஈடுபட்டு உள்ளேன். குருநாதரை, என் நிலைமையை மனதில் எண்ணி பாரும். குருநாதா, இந்த லௌகீக உலகிலோ அல்லது ஆன்மீக வழியிலோ எந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என என் மனம் சந்தேகம் இல்லாமல் நம்புகிறதோ அவற்றையெல்லாம் நீங்கள் எனக்கு அளித்தருள வேண்டும். உமது கருணையால் இந்த மாதிரி செய்துவிடும். எனது மனதை அடக்கிவிடுங்கள். சமுத்திரங்கள் எல்லாம் தித்திப்பாக மாறினால் பிறகு அவை உப்பு கரிக்குமே என்ற பயம் தோன்றாதே. சமுத்திரத்தை தித்திப்பாக்கும் சக்தி உங்களுக்கு உண்டு. ஆகையால் தான் எனது இந்த வேண்டுகோள். தயவு செய்து இந்த வேண்டுகோளை நிறைவேற்றும். என்னிடம் என்னென்ன குறைகள் உண்டோ அவை அனைத்தும் உங்களுடையதே. ஆத்ம ஞானம் பெற்றவர்களில் முதலிடத்தில் உள்ள உங்களிடம் குறை என்பதை பொருந்தாதே. இப்போது இதற்கு மேலும் நான் ஏன் அதிகம் பேச வேண்டும்? நீங்கள் தான் எனது ஒரே அடைக்கலம். தாயின் இடுப்பில் உள்ள குழந்தை இயல்பாகவே பயமுற்று இருக்கும். மகாராஜ், இந்த துதியை எவரவர்கள் அன்புடன் படிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரின் ஆசைகளை தயவு செய்து நிறைவேற்றும். இந்த துதியை படிப்பவர்களின் 3 வித தாபங்களையும், இயற்கையின் இடர்பாடுகளில் வரும் துன்பங்கள், நமது உடலுக்கு வரும் நோய் நொடிகள், அஞ்ஞானத்தால் நிரம்பிவிடும் பாவம் மூட்டை 1 ஆண்டிற்குள் விலகிவிடும் என்பதை இந்த துதிக்கு உங்களது ஆசையாக என்றென்றும் நிரந்தரமாக இருக்கட்டும். குளித்து முடித்துவிட்டு மனதில் முழுமையான நம்பிக்கையுடன் தொடர்ந்து இந்த துதியை பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி முடியாவிட்டால் வாரம் வரும் வியாழன் தோறும் சத்குருவை வணங்கி அவர் உருவை தியானம் செய்து கொண்டு இந்த துதியை பாராயணம் செய்யுங்கள். இதுவும் கூட முடியாவிட்டால் மாதம் வரும் 2 ஏகாதசி தினங்களில் துதியை பாராயணம் செய்யுங்கள். இது ஏற்படுத்தும் விளைவுகளை பார்த்து அதிசயப்படுவீர்கள். குருமூர்த்தியான சாயிநாதர் இந்த துதியை பாராயணம் செய்பவர்களுக்கு இவ்வுலகியல் ஆசைகளை முழுமையாக உடனடியாக நிறைவேற்றுவார்.
இந்த துதியை திரும்ப திரும்ப பாராயணம் செய்வதால் முட்டாள்கள் கூர்மையான புத்தியை அடைவார்கள். யாருடைய வாழ்நாளாவது குறைவானதாக இருப்பின் இந்த துதியை அவர்கள் படிப்பதால் 100 காலம் வாழ்வார்கள். இந்த துதியை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் செல்வம் குறைவாக இருந்தால், ஏழையாக இருந்தால், செல்வத்தின் அதிபதி குபேரன் அவர்கள் வீட்டிற்கு வந்து தங்கி அவர்களுக்கு ஏவல் புரிவான். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் என 3 முறை கூறுகிறேன். குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் இந்த துதியை தொடர்ந்து படித்து வந்தால் குழந்தை செல்வம் பெறுவர். இந்த துதியை படிப்பவர்களின் வியாதிகள் எல்லா பக்கங்களிலும் பறந்தோடிவிடும். வியாதியினின்று குணம் கிடைக்கும். இந்த துதியை திரும்ப திரும்ப படிப்பதால் பயம் மற்றும் கவலை மறைந்து போகும். மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அழிவற்ற பிரம்மத்தை உணர்வீர்கள். பிரம்ம ஞானம் கிட்டும். அறிவுடையோரை, இந்த துதியின் மீது உங்கள் இதயங்களில் முழுமையான நம்பிக்கை வையுங்கள். சந்தேகங்கள், நம்பிக்கையின்மை, தவறான எண்ணங்கள் ஆகியவற்றிற்கு கொஞ்சம் கூட மனதில் இடம் கொடுக்காதீர்கள். சீரடிக்கு புனித பயணம் மேற்கொள்ளுங்கள். பாபாவின் தாமரை போன்ற பாதங்களை மனதில் நிறுத்துங்கள். அவர் அனாதைகளின் உறவினர், பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் கற்பகத்தரு. பாபாவால் உணர்வூட்டப்பட்டு இந்த துதியை எழுதினேன். பாபாவால் உணர்வூட்டப்பட்டு இந்த துதியை நான் இயற்றினேன். இல்லாவிட்டால் எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லாத என்னால் இந்த துதியை எவ்வாறு எழுத முடியும்? சக ஆண்டு 1840, ஆங்கிலம் ஆண்டு 1918 புரட்டாசி மாதம் வளர்பிறையில் விநாயகர் சதுர்த்தி என்ற திங்கட்கிழமை 2வது யாமத்தில் சூரிய உதயத்திற்கு முன் இந்த பாமாலை நிறைவு செய்யப்பட்டது. புனிதம் வாய்ந்த நர்மதா நதி கரையில் இந்தூருக்கு அருகில் உள்ள ஊரான மகேஸ்வர சேத்திரத்தில் ஸ்ரீ அகல்யாதேவியின் சந்நிதியில் ஸ்ரீ சாயிநாதரை போற்றி பாடும் இந்த தவண மஞ்சரி நிறைவடைந்தது. மகேஸ்வரம் என்ற புனித ஸ்தலத்தில் இந்த துதி நிறைவடைந்தது. ஸ்ரீ சாயிநாதர் என் மனதிற்குள் புகுந்து இந்த துதியின் ஒவ்வொரு வார்த்தையையும் என்னை கூற வைத்தார். எனது சீடன் தாமோதரன் நான் இதை கூற எழுதினான். தாஸ்கனுவாகிய நான் எல்லா ஞானிகளின், துறவிகளின் வேலையால் எங்கும் மங்களம் பொங்கட்டும். ஸ்ரீ சாய்நாதரை போற்றி பணிவுடன் எழுதப்பட்ட இந்த ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி என்ற துதி பாராயணம் செய்பவர்கள் சம்சார கடலை கடக்க உதவட்டும். ஸ்ரீ பாண்டுரங்கனுக்கு தாஸ்கனுவின் நம்பிக்கை மற்றும் பணிவோடும் கூடிய பிரார்த்தனை. மங்களம், சுபமங்கலம். ஓம் சாய்ராம். 108 நாள் பாராயணம் நல்லபடியாக முடிச்சிருக்கோம். ஸ்ரீ சாய்நாதர் நம்ம சாயோட முழு ஆசீர்வாதமும் நமக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கோம் இந்த நேரம். அதனால தான் நம்மளை ஷீரடிக்கு வர வச்சு இந்த மாதிரி ஒரு பூஜையும் பண்ண வச்சு நம்மளோட பிரார்த்தனையை அவர் ஏற்றிருக்காரு. சொல்லும்போது கண்ணு கலங்குது எனக்கு. என்னால் பாராயணமே பண்ண முடியல. என்னால் அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு 1/2 hour ஆகும். அதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் நார்மலாக இன்றைக்கி நைட்டு தூங்கி எந்திரிக்கணும். அப்போ தான் கனவா நிஜமான்னு தெரியும். சரி வாங்க, இப்போ நம்ம ஆரத்தி காமிக்கலாம். பாபாவோட உதி பிரசாதம் எல்லாம் ரெடியாக வச்சுட்டோம். ஊதுபத்தி அணையத்துக்குள்ளே நம்ம அப்படியே ஆரத்தி காமிச்சிடலாம். சாயி எங்களோட ஆரத்தியை ஏற்றுக்கோங்க. விநாயகரை காமிச்சிட்டு வந்துடுறோம் சாய். சாமி கும்பிட்டுக்கோங்க எல்லாரும். ஓம் சாய்ராம். மணி இருக்குது, வீடியோ எடுத்துக்கிட்டே என்னால் மணி அடிக்க முடியல. கற்பனையிலே மணி அடிச்சுக்கோங்க. மணி அடிக்காமல் ஆரத்தி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். வீடியோ ஒரு கையில் ஃபோன் இருக்கிறதுனால அப்படி பண்ண முடியல. ஓம் சாய்ராம். சாய் 108 நாள் பாராயணத்தில் எல்லோரும் நம்பிக்கையோடு கலந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணும். நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக உங்கள்கிட்ட காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி இருக்கு. இன்னும் நிறைவேற வேண்டியது இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதையும் நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க எங்களுக்கு.
சாயி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். நான் எங்கள் சாய் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு உங்களோட முழு ஆசீர்வாதமும் வேணும். ஓம் சாய்ராம். உங்களை பார்க்க இப்போ நாங்கள் துவாரகாமாய்க்கு வரோம். இங்கே சாமி கும்பிட்டாச்சா? இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. நானும் தொட்டு கும்பிட்டுட்டு கீழே வந்து கும்பிட்றேன். பாபாவோட பாதத்தை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. சரி, இப்போ பிரசாதம் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். லேட் ஆயிடுச்சு. பிரசாதம் எல்லாம் இந்த பையில் வச்சாச்சு. நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம துவாரகாமாய்க்கு பிரசாதத்தோடு வந்த நேரம் பார்த்திங்கன்னா இங்கே பல்லக்கில் வந்து வந்திருக்காங்க. பஜன் பண்ணிகிட்டு இருக்காங்க துவாரகாமாய்க்கு வெளியே. ரொம்ப நல்ல நேரத்தில் வந்திருக்கோம் பாருங்கள். கோயிலுக்குள்ளே வந்து துவாரகாமாய்க்குள்ளே போயிட்டு வந்துட்டேன். ஆனால் வீடியோ வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து எடுக்கக்கூடாது, ஃபோன் அலோடு. அதனால் வெளியே இருந்து நீங்கள் சாமி கும்பிட்டுக்கோங்க. சாய் தெரியுறாங்களா? அப்பா தெரியுறாரா? நல்லா தெரியுறாரு பாருங்க. இப்போ தூரமாக இருந்து ஜூம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் போக முடியல, இங்கே பஜன் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால. அதனால தான் உங்களுக்கு சரியாக தெரியும். சரி வாங்க, இப்போ நம்ம பாபா கருப்பனைக்கு சாதம் வைக்க சொன்னார்ல, அந்த கோயிலுக்கு போகலாம், லக்ஷ்மி கோயிலுக்கு. அங்கே பாபா அப்படியே அந்த கோயில் நம்ம சாமி கும்பிட்டுட்டு அந்த கோயில் வெளியே இருந்து இந்த பிரசாதத்தை கொடுத்துருவோம். நம்ம வந்துட்டோம், பாபா கோயிலுக்கு வந்துட்டோம், லக்ஷ்மி கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே உள்ளுக்குள்ளேயே வந்து பாபா இருக்காங்க. பாபாவுக்கு போயிட்டு பிரசாதம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம இங்கே வெளியே இருக்கவங்களுக்கு வந்து பிரசாதம்லாம் கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டெக்கரேஷன். என்ன எங்கே போனாலும் நமக்கு பாபா பாருங்கள் விசேஷமாக இருக்கார் இன்றைக்கி. இங்கே அப்படியே நம்ம பிரசாதம் ஒன்று வச்சுட்டோம் பாபாவுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பாபாவுக்கு பிரசாதம் வச்சாச்சு. இங்கே வச்சோம். பாபா பிரசாதத்தை ஏற்றுக்கிட்டாரு பார்த்தீங்களா? பாபாவோட முழு ஆசீர்வாதமும் நம்ம கிடச்சிருச்சு. 108வது நாள் பாராயணத்தையும் ஏற்றுக்கிட்டாரு, நம்ம செஞ்ச பிரசாதத்தையும் ஏற்றுக்கிட்டாரு. சரி வாங்க, இப்போ நம்ம பிரசாதம் கொடுக்கலாம். நமக்கு ஒரு பிரசாதம் அம்மா தராங்க. நல்லபடியாக கொடுத்துட்டோம். சரி வாங்க, இன்னொரு தடவை நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு பாபா சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம்.
இங்கே என்னன்னா லிங்கம் இருக்கும், பிரதோஷம் வரையும் அன்றைக்கி சாமி கும்பிட்ருக்கோம். பாபா இருக்கும்போதெல்லாம் லக்ஷ்மி கோவில் பார்த்தீங்கன்னா இந்த கல்லை தான் வந்து லக்ஷ்மி அம்மாவை நினச்சி சாமி கும்பிட்டு இருந்திருக்காங்க. இதுதான் சாமி சிலை அப்பையிலேருந்து இருக்கு. இப்போ தான் கோவிலை வந்து பாபா சொன்னதுக்கப்புறம் கட்டி இந்த மாதிரி பெருசாக ஆக்கியிருக்காங்க. பாருங்கள், பிரதோஷ பூஜை நடந்துகிட்டு இருக்கு. நந்தி காதில் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், என்ன வேணுமோ கேளுங்க, சிவன்கிட்ட கொண்டுட்டு போயிடுவார் நந்தி. நந்தியோட பர்மிஷனோட இப்போ நம்ம சிவனோட தரிசனம் பார்க்கலாம். ரொம்ப நன்றி பாபா, எங்களோட பிரசாதத்தை ஏற்றுக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் எல்லாரோட பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுங்க பாபா. ஓம் சாய்ராம்.